ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல் பிரியாணி தாங்க. கருப்பு சுண்டல் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க சுண்டல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பல்லாரி, 2 தக்காளி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்குறோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி சேர்த்துக்கலாம். பல்லாரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. கூடவே மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். புதினா தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் ஒரு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு நீங்கள் கருப்பு சுண்டலுக்கு பதிலாக வெள்ளை சுண்டலும் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்திங்கன்னா அது காய்கறி பிரியாணியாக மாறிடும். நீங்கள் என்ன சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். கருப்பு சுண்டல் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டல் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. அதனால் நமக்கு ப்ரெஷர் வச்சாலே நல்லா ரெடி ஆயிரும். வேக வச்சு போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி தயிர் சேர்த்துல, அதனால் கொஞ்சம் லெமன் சேர்த்துறேன். உங்களுக்கு இந்த லெமன் வேண்டாட்டி நீங்கள் விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிருங்க. பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சுண்டலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு சுண்டலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நமக்கு டேஸ்ட்டான சுண்டல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதில் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம ரைத்தா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.